அனைத்தவர்களுக்கும் வணக்கம். திராவிட மாடல் ஆட்சியில் இந்த 3 வருடத்தில் மிகப்பெரிய சாதனை இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்களா? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சு 35 பேர் இறந்து போயிருக்காங்க. நேற்று வரைக்கும் 7 பலியானவர்கள் இருக்கும்போது இன்னைக்கு 35 பேர் இறந்து போயிருக்காங்க. 35ன்றது எவ்வளோ மிகப்பெரிய எண்ணிக்கைன்னு யோசிச்சு பாருங்க. இவ்வளோ மக்கள்ன்றது இந்த கள்ளச்சாராயத்தில் இறந்து போயிருக்காங்க. இந்த சாதனைக்கான காரணம் ஒரு வகையில் இந்த திராவிட மாடல்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய கட்டுப்பாடு இருக்க இந்த காவல்துறை இது போல மிகப்பெரிய ஒரு கொடூர நிகழ்வு நடக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. இது நடக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏற்கனவே ஒரு நபர் குடிச்சிட்டு இறந்துட்டாரு. ஆனால் அவர் மருத்துவமனைக்கு சென்ற பிறகு அவர் இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே அவரை மீண்டும் அடக்கம் செய்ய எடுத்துகிட்டு வராங்க பார்த்தீங்களா? அப்படி அடக்கம் செய்ய எடுத்துகிட்டு வந்து வச்சுட்ட பிறகு அங்கிருந்த பல நபர்கள் மீண்டும் அதே கள்ளச்சாராயத்தை குடிக்க போயிருக்காங்க. அப்படி குடித்து அடக்கம் பண்ண வந்த இடத்துல இந்த கள்ளச்சாராயம் குடித்து அவங்களும் வயிற்று வலியால் அவதிப்பட்டு மருத்துவமனைக்கு போய் சேர்த்து அந்த இடத்துல சிகிச்சை பலன் இல்லாமல் எல்லாம் இறந்துட்டாங்க. இதில் முக்கியமான நிகழ்வு என்னென்னா, அந்த இறந்த அந்த நபர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உறவுகள் எல்லாமே பேசும்போது அவங்க வெளிப்படையாக தெளிவாக ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் நபரே கள்ளச்சாராயம் குடித்தால்தான் இறந்துட்டாங்க. இதை நாங்கள் மருத்துவரும் எங்கிருந்து மறைச்சிட்டாங்க. ஆனால் பிறகு நாங்கள் சொன்னோம், ஆமாம் இது குடிச்சதால்தான் இறந்துட்டாங்கன்னு சொன்னோம். ஆனால் மாவட்ட ஆட்சியர் எல்லாருமே இல்லை, அவங்க வெவ்வேறு காரணத்தால் எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தால் மக்கள்ன்றது விழிப்புணர்வு அடையலை. அதனால் மீண்டும் அந்த கள்ளச்சாராயம் குடித்தாங்க. அதனால தான் அந்த பலி எண்ணிக்கைன்றது 7ன்றது 35 ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த மாவட்ட கலெக்டர் சரியான நேரத்தில் கள்ளச்சாராயத்தினால தான் இந்த மரணம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக எல்லாம் விழிப்புணர்வு வந்திருப்பாங்க. இந்த விபத்துன்றது எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். இவ்வளோ அதிகரிச்சதுக்கு முக்கிய காரணமே அந்த மாவட்ட ஆட்சியரான அந்த கலெக்டர் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மக்கள் அந்தளவுக்கு தெளிவாக இருந்திருக்காங்க. ஆனால் மக்களை முட்டாளாக்கான நபர் யாருன்னா இந்த மாவட்ட ஆட்சியர் தான். இவர்களுக்கு துணை போகிறது போலவே மருத்துவர்களும் இதுக்கான முழு காரணங்கள் அந்த மக்களிடம் சொல்லாமல் அவங்க இறந்துட்டாங்க எடுத்துகிட்டு போங்கன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இதோட முழு விளக்கமும் அவங்க கொடுத்துருந்தா கண்டிப்பாக மக்கள் எல்லாமே தெளிவு பெற்று அவங்க நாளடைவில் தன்னுடைய பக்கத்தில் இருக்க எல்லார்ட்டும் சொல்லி இருந்தாங்கன்னா யாருமே கள்ளச்சாராயம் குடிக்க போயிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மரணத்துக்கான காரணம் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருமே மீண்டும் மீண்டும் அந்த கள்ளச்சாராயத்தை குடிக்க போனதால் தான் இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்படையுது. அப்போது மக்கள் தெளிவான போதும் இல்லை இதுதான் காரணம் சொல்லிட்டு மக்களை முட்டாளாக்கி அந்த மக்களை பலிக்கடவாக்கியிருக்காங்க இந்த காவல்துறை, இந்த மருத்துவ சார்ந்தவங்க, மாவட்ட கலெக்டர் உட்பட. அப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு மக்களுடைய வாழ்க்கையில விளையாடி இருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, மருத்துவமனையில இருந்து மீண்டும் வந்தால் பரவாயில்ல, 35 பேருன்றதுக்கு இன்னைக்கு இல்லாமல் போயிட்டாங்க. அந்த 35 குடும்பங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? ஏன்னா இறந்தவங்க ஆண்கள், அந்த ஆண்கள்ன்றது குடும்ப தலைவங்க. அந்த 35 பேரை நம்பி இருந்தவங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? இதில் முக்கியமான என்ன விஷயம்னா, இந்த கள்ளச்சாராயம் விட்டுற பகுதி இருக்குது பார்த்தீங்க, இது ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவோ இல்லை ஏதோ ஒரு மூலையில் மலைக்கட்டலுக்கு பக்கத்தில் இல்லைங்க, மிகப்பெரிய சிட்டியில் தான் நடந்திருக்கு. அப்போது என்னென்னா, மிகப்பெரிய சிட்டியில் அதிகப்படியான மக்கள் போயிட்டு வருவாங்க. அங்கே காவல்துறையும் அதிகப்படியான பேர் இருந்திருப்பாங்க. அதையும் மீறி இந்த கள்ளச்சாராயம் எல்லாரும் வாங்கி குடிச்சிருக்காங்க. அந்த கள்ளச்சாராயம் விட்டுருன்னு அந்த இடத்துல சர்வசாதாரணமாக போயிட்டு கள்ளச்சாராயம் விற்று இருக்கான். அப்படி மக்கள் அதிகமாக புழங்குற இடத்துல இந்த கள்ளச்சாராயம் இவ்வளவு பெருசாக ஒரு சர்வசாதாரணம் நடக்குதுன்னா அப்போ அந்த இடத்துல காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்த காவல்துறை கையில் வச்சிருக்க இந்த திராவிட மாடல் அரசுகள் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த 35 பேர் இறப்பையும் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதை மீண்டும் வேற எதனா சமாளிக்கலாமா? சாராயம்னு சொன்னால் மீண்டும் அசிங்கமாயிடும், அப்போ ஏதாவது சமாளிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அது போல திட்டங்களை தான் இந்த திராவிட மாடல் அரசு செஞ்சுட்டு இருக்கு. இதை விட மிக ஒரு கேவலமான செயல்ன்றது வேற எது இருக்காது. ஏன்னா மக்களுடைய உயிரில் விளையாடுறாங்கல்ல, மக்களுடைய உயிரிலேயே அரசியல் பண்ண பார்க்குறாங்கல்ல, இதை விட ஒரு கேவலமான ஒரு அரசியல் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த இடத்துல ஒரு நபர் இறந்த பின்பு அது கள்ளச்சாராயத்தை தான் இறந்துட்டாங்கன்னு உடனே அந்த மருத்துவர் அந்த காவல்துறைகிட்ட சொல்லியிருந்தா அந்த இடத்துல காவல்துறையும் சிறப்பாக செயல்படுத்தா என்ன பண்ணியிருக்கணும்? அந்த கள்ளச்சாராயம் எங்கேருந்து அவங்களுக்கு கிடைச்சது, அந்த கள்ளச்சாராயத்தை தயாரித்தவர் யாருன்னு சொல்லிட்டு அந்த கள்ளச்சாராயத்தை தயாரித்தவரில் போய் கைது பண்ணியிருந்தா அந்த ஊரில் உள்ள மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு சொல்லியிருந்தா மக்கள் மீண்டும் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்திருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ஒரு அச்சம் வந்திருக்கும், ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கும். ஆனால் அரசு மீதும் கலெக்டர் மீதும் பழி வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, இவங்களுடைய நற்பண்பு காரணத்துக்காக, இவங்க சுயநலத்துக்காக இந்த விழிப்புணர்வு செய்யாத ஒரே காரணத்தால் இதை அறியாத மக்கள் மீண்டும் கள்ளச்சாராயம் குடித்து 35 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த கலெக்டருடையும் இந்த அரசுடைய இந்த திராவிட அரசுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் இந்த 35 பேரும் பலிக்கடா வாங்கிட்டு இருக்காங்க, இல்லை பலி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம்.
ஏங்க பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்றாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த சுற்றுவட்டத்தில் இருக்கவங்க எல்லாருமே சொல்றாங்க எதனால இறந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வெளிப்படையாக அவங்க வாயிலே சொல்றாங்க. கலெக்டர் மட்டும் சரியா இருந்தா இந்த உயிரிழப்புன்றது அவ்வளவு நடந்திருக்காது. அவருடைய அந்த தவறான கருத்துக்களால தான் இது போல உயிரிழப்புகள் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே சொல்றாங்க. இன்னைக்கு கலெக்டரை மாத்திட்டீங்க, சரி அந்த இடத்துல புது கலெக்டர் வந்துட்டாரு. அந்த 35 பேரோட நிலைமை என்ன ஆச்சு? மீண்டும் உயிரோட வரப்போறாங்களா? அந்த 35 குடும்பங்களுக்கு இந்த அரசு என்ன சொல்ல போகுது? என்ன சொல்ல போறாங்க? கள்ளசாராயம் குடித்து இறந்த அந்த குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் 10 லட்சம் சொல்ல அறிவிப்பாங்க. அந்த 35 குடும்பங்கள்ன்றது குடும்ப தலைவர் எழுந்திருக்குது. அப்போ அந்த குடும்பங்களுக்கு இந்த பணம் மட்டும் ஒரு ஆறுதலா? சரி, உடனே என்ன சொல்லுவீங்க? இப்போ உயிர் போயிடுச்சு, மீண்டும் எதனா கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாலும் உயிர் போறதுக்கு காரணமா இருந்த நபர்கள் யாரு? இவங்க தானே. சரி, இதன் பிறகு இந்த திராவிட அரசால இந்த 35 உயிர் தான்பா இந்த கள்ளச்சாராயத்தால போயிருக்கு. இதன் பிறகு ஒரே ஒரு உயிர் கூட இந்த கள்ளச்சாராய விபத்தால கண்டிப்பா ஒரே ஒரு உயிர் கூட போகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிட அரசு உத்தரவாதம் தருமா? உத்தரவாதம் தருவதற்கான தைரியம், துணிச்சல் இந்த திராவிட அரசுக்கு உண்டா? கிடையாது. இவங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வரவுகள் எப்படி வரணும் அரசுக்கு? இந்த கள்ளச்சாராயங்கள் மூலயமாகவும் அதன் பிறகு மதுகள் மூலயமாக தான் வரணும். அப்போ வரவு தடுக்கிற வேலையை இவங்க எப்படி செய்வாங்க? கள்ளச்சாராயம் காசுறது அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இவங்களுக்கு தேவை வருமானம், அது வந்தா போதும்னு சொல்லிட்டு இவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுறாங்க. இதை தெரியாத மக்கள், அப்பாவி மக்கள் குடிச்சு அந்த வீடியோவை நீங்க நல்லா பார்த்தா தெரியும், வயிறு வலி தாங்க முடியாம உருண்டு புருண்டு அழுகுறாங்க. அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த மக்கள். சரிப்பா, கள்ளச்சாராயம் வித்தாங்க, இவன் ஏன் குடிக்கணும், குடிச்சதால இறந்தான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா குடிச்சதாலே ஒருத்தர் இறந்து போகலாமா? யோசிச்சு பாருங்க. அதுவும் ஒரு நபர் 2 நபருங்க 35 பேர் ஒரு குடியால இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த அந்த நிகழ்வுன்றது சர்வசாதாரணமாக விட்டு போகலாமா? ஆனால் இந்த தமிழக அரசு இதுக்கான நடவடிக்கை என்ன எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இந்த பலி எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்கும், இதன் பிறகு நடக்காது அப்படின்னு சொல்றதுக்கு இந்த தமிழக அரசு ஒருபோதும் உத்தரவாதம் கொடுக்காது.